ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ்ட் மில்க் பற்றி எத்தனை வீடியோ போட்டிருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா சுத்தமாக பால் இல்லைன்னு தோணுது, நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. உங்களோட பேபி டேரெக்டாக மில்க் எடுத்துப்பாங்கன்னா நீங்கள் வந்து சக் பண்ண வைங்க. அவங்கள 1 hour ஒன்ஸ் வந்து சக் பண்ண வைங்க. இதுவே பம்ப் பண்ணி மில்க் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 1 hour ஒன்ஸ் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டுருங்க. இப்படி பண்ணிங்கன்னா ஒரு 3 daysலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். நல்லாவே பார்த்தீங்கன்னா மில்க் சப்ளை இருக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சிலதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலே போதும் நமக்கு வந்து மில்க் சப்ளை அதிகமாக இருக்கும்னு. இன்றைக்கி ஒருத்தன் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, பூண்டை வந்து நெய்யில் வறுத்து நம்ம வந்து சாப்பிட்டாலே மில்க் சப்ளை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பால்காரை மீன் சாப்பிட்டாலும் மில்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டெய்லியுமே அதிகமாக பால் எடுத்துக்கிட்டாலே மில்க் சப்ளை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மில்க் சப்ளை இல்லாத டைமில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிப்பேன். பார்லி தண்ணியெல்லாம் அதிகமாக குடிப்பேன். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறீங்களோ அதுவே சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி அதிகமாக தண்ணி குடிங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுங்க 1 hourக்கு ஒரு வாட்டி. இதை ட்ரை பண்ணாலே மில்க் சப்ளை இருக்கும்.